வருஷம் 5 வருஷத்துல இங்கே அட்மிஷன் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக போச்சு. அந்த நேமுக்கு வந்துருச்சு ஸ்கூலு. இங்கே அட்மிஷன் வாங்குறேன்னா மே மாதத்தில் பார்த்தாக்க மே மாதம் பஸ்லேருந்து எல்லாம் அந்த ஏரியாவே வந்து ரவுண்ட் பண்ணுவாங்க. எப்போயோ அந்த ஸ்கூலில் இடம் வாங்கிறோன்னா ஹாஸ்டலில் சேர்த்துறோம். நம்ம அதுக்காக ஃபாதர் என்ன முடிவு பண்ணார்னா, இந்த வர்ற கூட்டங்களை நம்ம சமாளிக்க முடியல சார், அதனால என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருவோம். அது மூலமாக நம்ம செலக்ட் பண்ணுவோம், நம்மளை யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படி அப்புறம் என்ட்ரன்ஸ்னு வைக்க ஆரம்பித்தோம். அப்போ என்ட்ரன்ஸ் உங்கள் கவனத்திற்கு அன்புக்குரியவர்களை, யாராவது ஒரு தங்கம் மோதிரத்தை தொலைத்திருந்தால் தயவுசெய்து வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்றால் இது தங்க மகனுக்கே சென்றுவிடும். எஸ்ஐஎஸ்லேயே 4-5 வருஷமாக சென்ட் ரிசல்ட் எடுத்தார். அவர் இருக்கிறவங்களும் நல்ல நேமில் கொண்டு போனார் ஸ்கூலு. அவர் இருந்த 15-16 வருஷத்தில் அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை அவசியம் பண்ணார். ஆனால் அவருக்குன்னு எந்த எல்லளவு நன்மை கூட அவர் செஞ்சுக்கல, எதுவுமே செஞ்சுக்கல. நல்லா எனக்கு தெரியும். அவர் இருக்கிறவங்களும் இந்த அவர் எடுத்த பேர் தான் அந்த டாப் மோஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவர் பீரியடு தான் அது. அந்த அளவுக்கு வேற யாரும் அதுக்கு மேலே போகவும் முடியலை. ஏதான் புகழ் உச்சிக்கே கொண்டு போயிட்டாரு. அவர் அதுக்கு மேலே யார் அப்புறம் போக முடியும்? இப்பள்ளியில் பயின்ற மாணவர்களில் பலர் மருத்துவ அறிஞர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, வழக்கறிஞர்களாக, பல்வேறு துறைகளில் பேரும் புகழும் பெற்றவர்களாக சமுதாயத்தில் விளங்கி வருகின்றனர். ரபேல் அவர்கள் பணிபுரிந்த காலத்திலே சிறந்த நிர்வாகியாகவும் நல்ல குருவானவராகவும் பணிபுரிந்தார். எல்லா மாணவர்களையும், ஆசிரியர்களையும், பொதுமக்களையும் அரவணைத்து சிறந்த முறையில் நிர்வாகம் நடத்தினார். அவர்களை இந்த கிராமம் மட்டுமல்ல, இந்த சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவரும், மாணவர்கள், ஆசிரியர் அனைவருமே மறக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிர்வாகியை இந்த பள்ளிக்கூடம் கண்டது. இந்த பள்ளிக்கூடத்தின் வரலாற்றிலே அவருடைய நிர்வாகத்திலே பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய அனுபவத்தில் அவர் வந்து புனவாசல் அடிமைச்ச காலத்திலிருந்து நல்ல ஒரு வறட்சியும், கல்விக்கூடம் அமைவதற்கு நல்ல ஒரு வழியாகவும் திருவாளர் ரபேல் அடிகளார் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடமைப்பட்டுள்ளதாக இந்த புனவாசல் கரமாத்தவர்கள் சார்பில் நான் எல்லோரும் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். அருள் தந்தையின் இப்பணிக்கு சூட்டப்பட்ட மணிமகுடமாக 1986ஆம் ஆண்டு தந்தையின் குருத்துவ வெள்ளி விழா புனல்வாசல் பள்ளியால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தந்தை அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா நினைவாக பள்ளி வளாகத்தில் புனித அந்தோணியார் ஆலயமும் அதையொட்டியுள்ள அன்னையின் கெபியும் அமைக்கப்பட்டது. புனல்வாசலில் சிறப்பாய் கல்வி பணியாற்றிய அருட்தந்தை அவர்கள் தஞ்சை தூய அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி பொறுப்பேற்றார். கல்வி பணியை தொடர்ந்து இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். மயிலாடுதுறை மறைமாவட்ட குருவாக நியமிக்கப்பட்டார். மயிலாடுதுறை மற்றும் சுற்று வட்டார மக்கள் பெருமையால் நினைவு கூறும் வகையில் புனித சவேரியார் ஆலயத்தை புதிய ஆலயமாக நிர்மாணித்தார். கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் செலவுல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை அறகுறையா நின்னதை வந்து பூர்த்தி செய்து முடிச்சாங்க தன்னுடைய பணிக்காலத்திலேயே. அதுவும் ஆகமன முறைப்படி அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. இந்த ஆலயத்துக்கு உள்ள நுழைகிறதுக்கு முதல் கட்டம் படி. அந்த படியை வந்து சிமெண்ட் கல்னால கட்டக்கூடாது அப்படிங்கிறது ஆகம முறை. அதை முழுமையா நினைச்சு கருங்கல் படி போட்டு இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. உள்வெளி மாணவர்களுக்கு, எளிய மாணவர்களுக்கு கட்டடம் கட்டினாங்க. கோழிக்குத்திங்கிற கிராமம், அந்த கிராமத்து ஆலயத்தை கட்டணும். அதுக்கும் நிதி கிடையாது. அவருடைய சொந்த பொறுப்புல வெளிநாட்டில் இருந்து நிதி வாங்கி அந்த ஆலயத்தை கட்டினாங்க. ஒரு குறுகிய காலத்துல நிறைவான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அருள்பணி தொண்டன் ஃபாதர் ரபேல்னாக்க அது மிகையாகாது. தஞ்சையில் தாம் இறையியல் பயின்ற அதே இளங்குரு மடத்தில் அதிபராய் பொறுப்பேற்றார். பின்னர் புனித சேவியர் தொழிற்பயிற்சி கூடத்தின் தாளாளராகவும் பணிபுரிந்தார். 1961ஆம் ஆண்டு மேதகு தஞ்சை ஆயர் அவர்களின்
செயலராய் பணியாற்றத் தொடங்கி 48 ஆண்டு காலம் கல்வி பணியிலும் ஆன்மீக பணியிலும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அருள் தந்தை ரஃபேல் அவர்கள் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஓய்வு பெற்று தஞ்சையில் உள்ள திருஇருதய ஆண்டவர் ஓய்வு இல்லத்தில் சென்று முழு நேரமும் இறை சிந்தனையில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டார். அமைதியான தோற்றம், எளிமையான பழகும் முறை, பிறரிடம் காட்டும் அன்பு, நேர்மையான கண்டிப்பு, அனைவரையும் அரவணைத்து செல்லும் பாங்கு, கருணை உள்ளம், பழமையை போற்றும் மனம், புதுமையை புகுத்தும் குணம், இவற்றின் மறுவுருவாய் வாழும் அருள் தந்தை ரஃபேல் அவர்கள் தனது பணிவாழ்விற்கு இறைவன் தனக்கு வழங்கிய அருங்கொடையாக தனது குருத்துவ பொன்விழாவை எழுச்சியோடு கொண்டாடி மகிழ்கிறார். அனைவரும் போற்றும் அருள் தந்தையாக தஞ்சை மறைமண்ணின் பெருமைமிகு அருள் பணியாளராக சிறக்கும் தந்தை ரஃபேல் அவர்களின் பணி வாழ்வு இறை அருளோடு நிறை நலத்தோடு என்றென்றும் தொடர்ந்து சிறக்க மனதார பிரார்த்திப்போம், நெஞ்சார வாழ்த்தி மகிழ்வோம். அன்பார்ந்தவர்களே, உதட்டு துறைமுகத்தில் உதித்ததல்ல என்னுடைய உரை, இதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிவந்த அன்பின் வார்த்தைகள். இது வியாவுல சாமி அல்ல, புனல்வாசலில் பயின்ற மாணவர்களின் இதயம். தந்தை அவர்கள் எங்களின் தந்தை அல்ல, தாயும் அல்ல, என்றுமே எங்களுக்கு ஆசான், எங்கள் வாழ்வின் நிலையான ஆசான். 1972 புனல்வாசல் புண்ணியவான் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமிக்கு செல்ல நான் விண்ணப்பிக்கவில்லை. எனது தாத்தா மீசை தாத்தா இந்த மறைக்காற்றிய சேவைக்காக இறைவனால் அளிக்கப்பட்ட ஈவு. புனல்வாசல் எங்களை புதிதாய் பிறக்க வைத்த சொர்க்க பூமி. இன்று நினைத்தாலும் எங்கள் நரம்புகளில் மகிழ்ச்சி பிறக்கிறது. தலைக்கண உலகில் தருதலையாய் போவதை தடுத்து நிறுத்தியவன் நீ. எரிமலையாய் இருந்த எங்கள் மனதை தேன் நதியாய் திருப்பிவிட்டவன் நீ. காட்டாற்று வெள்ளமாய் போய்கொண்டிருந்த வாழ்விற்கு வாய்க்கால் கட்டி எங்கள் வாழ்வையே வளமாக்கி சீரமைத்தவன் நீ. நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கவும் எதிர்காலத்தில் எட்டி பிடிக்கவும் எங்கள் நம்பிக்கை முதுகெலும்பை நிமிர்த்தி கொடுத்தவன் நீ. தாமரைக்குள் தேன் எடுப்பது எப்படி என்று தேனீக்கு தெரியும். ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் இருக்கும் புதையலை தோண்டி காட்டியவன் நீ. இருப்பதை பற்றிய வியப்பு இருந்தபோது இல்லாததை பற்றிய அரிப்பை எங்கள் மனத்தில் ஏற்படுத்தியவன் நீ. நீ ஒரு தீவிரவாதி. ஒவ்வொரு நாளும் 3வது பீரியட் கிராமர் கிளாஸில் பிரம்பும் கையுமாய் நின்ற நீ தீவிரவாதிதான். அன்று எங்களுக்கு வேப்பங்காயாய் கசந்தது, இன்று அதுதான் எங்கள் வாழ்வையே இனிப்பாக்கியுள்ளது. படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் சம்பாதித்து என் வாழ்வை வளமாக்கிய அந்த நோட்டு புத்தகங்களை இன்னும் பொக்கிசமாய் பாதுகாக்கிறேன். பிரம்போடு இருந்தால் கூட பரவாயில்லை, அப்போதே ஒரு துப்பாக்கி வைத்திருந்தாய். ஆலயத்தில் இருந்த ஆமைகளையும் கோட்டான்களையும் குறித்தப்பாமல் ஒரே சூட்டில் சுட்டு தள்ளியவன் நீ. அன்று வியந்தோம், சுட்டது கூட எங்கள் வாழ்வுக்கே பாடமாக அல்லவா இருக்கிறது. கிரிக்கெட், ஃபுட்பால் என எந்த விளையாட்டிலும் எங்களை உற்சாகப்படுத்தி முன்னிலைப்படுத்தியவன் நீ. இன்றும் அதே ஸ்போர்ட்ஸ் உணவு உங்களிடம் இருக்கிறது. ஃப்ரீ போர்டிங் என்றால் அந்த நாட்களில் கோதுமை உணவு மட்டுமே என்று இலக்கணமாகி இருந்த நேரத்தில் அரிசி உணவு மட்டுமே தந்து அப்போதே உணவு புரட்சி செய்தவன் நீ. பஞ்ச காலத்தில் கூட கோதுமையை நாங்கள் கண்டதில்லை. கிறிஸ்துமஸ் என்றால் கொண்டாட்டம், ஒரு பகிர்வு,
பிறரை சந்தோஷிக்க வைப்பது என்ற பண்பை செய்து காட்டியவன் நீ. அன்று உங்களிடம் இருந்த ஒரே டேப் ரெக்கார்டரை விற்று எங்களுக்கு புத்தாடை தந்து மகிழ்வித்ததை நாங்கள் எப்படி மறப்போம்? தன்னையே இழந்து பிறரை சந்தோஷப்படுத்தியவன் அல்லவா நீ? இவரிடம் என்ன சொத்து இருக்கிறது? சொத்து இருப்பவரிடம் சுகம் இருப்பதில்லை, சுகம் இருப்பவரிடம் சொத்து இருப்பதில்லை. இளமையில் நீ காட்டிய அன்பு உன் முதுமையில் நாங்கள் தான் இன்றும் உம்முடைய சொத்தாக இருக்கிறோம். இளமையில் நீ காட்டிய அன்பு உன் முதுமையில் மூலதனமாய் நாங்கள். நீ ஒரு நிலா, நிலாவை பிரதிபலிக்கும் குளம் கூட அல்ல நாங்கள், சாதாரண குட்டைகள். அதனால்தான் இந்த உலகத்தில் உன் நிலா ஒளியின் பிரதிபலிப்பாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை காலம் வாழ்ந்தீர்கள் என்பதல்ல வாழ்க்கை, எத்தனை காலம் வாழ வைத்தீர்கள் என்பதுதான் வாழ்க்கை, எத்தனை பேரை வாழ வைத்தீர்கள் என்பதுதான் வாழ்க்கை. எங்களை வாழ வைத்தவரே, உங்கள் வாழ்வையே எங்கள் வாழ்வாக்க துடிக்கும் உம் அன்பு மாணவர்கள் என்றும் உம் பாதத்தில் புகழ் பாக்கலாய் இருக்கிறோம். ஃபாதர் வின்சென்ட் சின்னதுரை எங்களுக்கு அவர் ஒரு பிரதர், வார்டன். எங்கும் பிரம்மாண்டம், எதிலும் பிரம்மாண்டம். அப்போதே எங்கள் சிந்தனையை வித்தியாசமாய் செதுக்கியவர் நீ. பெரிதினும் பெரிதுக பெரிய கோவில் தந்த சோழன். அடிப்படையில் இந்த மறை மாவட்டத்திலிருந்து வந்ததால் தானோ உன் சிந்தனைகள் உயர உயர உள்ளது, இன்றும் உங்களையும் உயர வைத்துள்ளது. ஆசிரியராக அல்ல, உற்ற நண்பனாகவே இருந்து எங்களை உயர்த்தியவரே, உங்களுக்கு வெள்ளி விழா என்று டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டோம். அதனால் இன்று உங்களுக்கு மலர் மாலையின் மலர்களாய் நாங்கள் என்றும் புகழ் பரப்பும் மனம் வீசும் மலர்களாய் வாழ்கின்றோம். அது சரி, மலர் மாலையை எல்லாம் போட்டாச்சு, அது மட்டும் போதுமா? அன்பார்ந்த எனது உற்ற நண்பர்களே, முன்னாள் புனல்வாசல் மாணவர்களே, புனல்வாசல் பரவசமூட்டும் கிராமத்து சூழல். அங்குதான் நமது பள்ளி பருவம். தாயின் விரல் நுனி பிடித்து சிறுவன் நடை பழகியது போல நமது தலைமை ஆசிரியர் ரெவரண்ட் ஃபாதர் ரஃபேல் அவர்களின் விரல் நுனி பிடித்து வாழ்க்கை பாடம் கற்றோம். இன்று அவர் திருப்பட்டம் பெற்ற 50 ஆண்டுகள். அவரிடம் இருந்து உங்களுக்கு அழைப்புதலில் அன்பளிப்புகள் வேண்டாம், பரிசுகள் வேண்டாம் என அச்சிடப்பட்டுள்ளது. என்ன செய்யலாம் அன்பர்களே? என்றும் நினைவில் நிற்கும்படியாக பலருக்கு தாயின் விரல் நுனி பிடித்து சிறுவன் நடை பழகியது போல நமது தலைமை ஆசிரியர் ரெவரண்ட் ஃபாதர் ரஃபேல் அவர்களின் விரல் நுனி பிடித்து வாழ்க்கை பாடம் கற்றோம். இன்று அவர் திருப்பட்டம் பெற்ற 50 ஆண்டுகள். அவரிடம் இருந்து உங்களுக்கு அழைப்புதலில் அன்பளிப்புகள் வேண்டாம், பரிசுகள் வேண்டாம் என அச்சிடப்பட்டுள்ளது. என்ன செய்யலாம் அன்பர்களே? என்றும் நினைவில் நிற்கும்படியாக பலருக்கும் பயன்படும்படியாக ஒரு முன்மொழிவு. ரெவரண்ட் ஃபாதர் ரஃபேல் கோல்டன் ஜூபிலி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதில் வரும் வட்டி அனைத்தையும் ஏழைகளுக்கு படிக்க உதவ முன்வரலாம். இது என்றென்றைக்கும் நிலைக்கும். இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் முடிச்சிருவோம். இதற்கு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். ஆசிரியர் சி துரைசாமி அவர்களையோ, முன்னாள் ஆசிரியர்கள் திரு பி பால்ராஜ் அவர்களை, மற்ற நண்பர்கள் அனைவரையும் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த முன்மொழிவை அனைத்து மாணவர்களும் வழிமொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஒரு அறிவிப்பு. அருள் தந்தை சுந்தர்ராஜ் திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தந்தை அவர்கள் எங்கிருந்தாலும் வாகனத்துக்கு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு நாளைக்கு இப்பொழுது நம்முடைய தஞ்சை தரணியிலே மக்கள் மனதையெல்லாம் கவர்ந்த எளிய உள்ளத்தினராய், ஏற்றமிகு நடையினராய், இதோ தெள்ளத்தெளிந்த தமிழிலே தெம்மாங்கு பாட நம்முடைய இதய வேந்தராய் விளங்கக்கூடிய எம்எல்ஏ உபயத்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். வானமும் பூமியும் மயில் கொண்டு ஓங்கிட, ஞானமும் கல்வியும் நனி சிறந்திட. ரொம்ப நன்றி 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 நன்றி. வானமும் பூமியும் மகிழ் கொண்டோங்கிட, ஞானமும் கல்வியும் நனி சிறந்திட, ஊனமும் பாவமும் ஒளியத் தோன்றிய தேன ரட்சகன் பதம் புகழ்ந்து ஏத்துவா. 50 ஆண்டுகள் நம்முடைய ரஃபேல் அடிகளார் அவர்கள் அன்புக்கும் எளிமைக்கும் உழைப்புக்கும் இரக்கத்துக்கும் ஒரு உருவமாக தோற்றமளிக்கிற நம்முடைய ரஃபேல் அடிகளார் அவர்கள் அந்தோனியார் மேல்நிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியர் அவர்களாக இருந்தபோது எல்லா ஆண்டுகளிலும் பள்ளி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அவர்கள் அந்த பள்ளியை ஒழுங்குற ஒரு கட்டமைப்போடு சிறப்பாக நடத்தி செல்லுகிற பாங்கு எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய அளவிலே இருக்கும். தொடர்ந்து அவர்களுடைய அந்த நிர்வாக திறமை மேலும் பல நிர்வாக பொறுப்புகளை அவருக்கு தந்தது. இன்றைக்கும் கூட அவர்கள் அந்த இனிய முகம், எளிய நடைமுறைகள், இவைகளோடு நாம் அவர்களை பார்க்க முடிகிறது. யாருடைய உள்ளத்திலே அன்பு ததும்புகிறதோ, எளிமை இருக்கிறதோ, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் காணப்படுகிறதோ, அவர்களெல்லாம் இறை அன்பிற்கு பாத்திரப்பட்டவர்கள். அவர்களுடைய முகத்திலே எப்போதுமே இளமை இருக்கும். ஏனென்றால் உள்ளத்திலே உள்ளது தானே முகத்திலே வரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பதற்கு ஏற்ப அவர்களை பன்னெடுங்காலம் அறிந்திருக்கிற காரணத்தினாலே, அவர்களை பல முறையும் சந்தித்து பேசி இருக்கிற காரணத்தினாலே, அவர்கள் எங்காவது ஒரு இடர்பாடு என்றால் என்னை உடனே தொலைபேசியிலே அழைப்பார்கள். இங்கே இந்த பிரச்சனை இருக்கிறது, ஆயர் அவர்கள் உங்களிடத்திலே இதை தெரிவிக்க சொன்னார்கள் என்று அந்த உரிமையோடு அவர்கள் அழைப்பார்கள். நான் அங்கே ஓடி சென்று நிற்பேன். ஒரு முறை பள்ளியிலே கூட அது மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டது. அப்போதும் கூட அவர்கள் அந்த சாந்தம், எளிமை, கனிவு இவற்றோடு தான் அவைகளை முறைப்படுத்த முயன்றார்கள். வாழ்க்கையிலே நாம் பலரையும் பார்ப்போம், பழகுவோம். ஆனால் ஒரு சிலர் என்றைக்கும் நம் நெஞ்சத்திலே நிலைத்து நிற்பார்கள். அந்த வகையிலே நம்முடைய ரஃபேல் அடிகளார் அவர்கள் நம் எண்ணங்களிலெல்லாம் நிலைத்து நிற்கிறார்கள். வள்ளுவன் சொல்லுவான், பெரிய உயரிய பதவிகள் அல்லது செல்வாக்கு வந்தபோது யார் ஒரே தன்மையிலே இருக்கிறார்களோ அவர்கள் மலையை விட சிறந்தவர்கள் என்று சொல்லுவார். வேண்டும் என்று பணிவோடு கேட்டு அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒரு வாசகம் அவர்கள் சொல்லுவார்கள்,
தம்பி வாழ்க என்று சொல்லுகிறோமே, அந்த சொல்லிலே இசை ஒளி இருக்கிறது, நம்முடைய இதய குலைவும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி இசை ஒளியும் இதய குலைவும் ஒரு சேர ரபேல் அடிகளார் அவர்களுடைய தொண்டு வாழ்க வாழ்க வாழ்க. அவர்கள் நீடித்த ஆயிலும் நீடித்த திடகாத்திரமும் இறைவன் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.